ஹே காய்ஸ், நம்மளுடைய 100 days 100 vlogs சேலஞ்சில் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு இது கேமுன்னு சொல்ல முடியாது, ஒரு சிம்பிளான ஒரு சேலஞ்ச் வீடியோ தான். நிறையா ஃபாரினர்ஸ் இதை பண்ணி பார்த்தேன், நல்ல ஃபன்னாக இருக்கேன், சரி நம்மளும் பண்ணுவோமே அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது இதுக்கு 2 ரவுண்டுங்க, 3 பேர் இருக்கோமா ஃபேமிலியாக, அதனால் 2 ரவுண்டு. ஃபஸ்ட்டு கப்புள் ரவுண்டு, நானும் மிஸ்டியும் அதை விளையாடுவோம். அப்புறம் தான் என்ட்ரி கொடுப்பாரு, கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி, கடைசியாக தான் கௌசிக்குள்ளே வருவார். என்ன அப்படின்னா வியர்ட் போஸ்ட் சேலஞ்ச். அதாவது இப்போ ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறது அப்படின்னா 2 தான் இருக்குது. 90s காலகட்டத்தில் ஏதாவது பூ மரம் செடி கொடியை பார்த்தா அப்படி, அது 90s. இப்போ இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, அப்படி மூக்குள்ள கையை விட்டுட்டு ஆடுறாங்க, அது பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. இது 2மே கிரிஞ்சு தான். இது 2ஐயும் தாண்டி ஒரு சில கிரிஞ்செல்லாம் இருக்கு. அந்த போஸில் யாருமே நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துருக்க மாட்டீங்க. யாருமே ஃபோட்டோ எடுக்காத போஸஸ் எல்லாம் எடுத்து வெள்ளைக்காரங்க அதுக்கு ஒரு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 16 போஸ் நான் எடுத்து வந்திருக்கேன். 8 கப்புள் போஸ், 8 ஃபேமிலி போஸ். ஸோ மொதல் ரவுண்டில் நானும் மிஸ்டியும் 8 போஸையும் கடன்னு அதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோ, எவன் வீட்லேயும் ஒரு ஃபோட்டோ இருக்காது. அப்படியான போஸுகள் அதெல்லாம் கிரிஞ்சு போஸு, வியர்ட் போஸ். ஸோ கப்புளாக 8 போஸ், ஃபேமிலியாக 8 போஸை பண்ண போகிறோம். அதுதான் இந்த விளாகு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு இது கப்புள் ரவுண்டுங்கிறதுனால இப்போ கௌசிக் வெளியே போகிறாரு. ஓகே காய்ஸ், இப்போ முதல் போஸ் இதான். அதாவது 2 சேலஞ்சுக்குமே சிம்பிள்ல இருந்து வியர்டு வரைக்கும் நான் தரவரிசைப்படுத்தி வச்சிருக்கேன். இப்போ டக்குன்னு பண்றோம் பாருங்க. இவர் சிரிக்க பாரு. கௌசிக் சும்மா இருக்காம அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீட்டுக்கு வராங்களா, கதவை திறந்து ஓகே, அடுத்த பாஸ். அதாவது நல்லா ஒழுங்கு அதே மாதிரி காலை டீசெண்டா போடு. அவங்க முட்டிக்கு மேல முட்டி போட்டுருக்காங்க, கொஞ்சம் உள்ள போடு. உள்ள போ. இவர் தலையை கொஞ்சம் தூக்கி வா. சரியா? எல்லா போஸும் முறைச்சுதான் பாக்கணும். செகண்ட் முறை. இது நல்லா இருக்கு. போட்டோ ஃப்ரேம் பண்ணி வைக்கலாம், நல்லா இருக்கு. எல்லா போட்டோவுலயும் சிரிக்க கூடாது. அடுத்தது அதோட கஷ்டம். நீ நிக்கணும், சரியா? காலத்துக்கு இப்படி நல்லா தூக்குங்க, சரியா? தூக்கிட்டியா? உன மறைச்சுக்க. நீ சிரிக்காம இரு, ஏன் சிரிக்கிற? அத வந்து திரும்பு, சரியா? சரியா? சிரிக்காத. அத வந்து திரும்பியே சிரிச்சிட்டு இருக்காம பாருங்க. அடுத்த போஸ போடு. சரியா? பறக்கலாம். ஏய் கால அங்க வை நின்னுங்க. இத கொஞ்சம் முன்னாடி போடு, லீட் போடு. சிரிக்கலாம். முறை கேமரா பார்த்து முன்னாடி. கேமரா பார்த்து முன்னாடி. ஃபெயில். இல்ல கேமரா பார்த்து முடிச்சிட்டு இருக்கு. கேமரா பார்த்துட்டு இருக்கு. இல்ல அதுக்கு கொஞ்சம் இப்படி சாஞ்ச மாதிரி நில்லுங்க. திருப்பி. இப்ப அவர் உள்ள வருவாரு, அப்ப இருக்கு. அடுத்தது நல்லா இருக்கு. ஓகே, இது வந்து நான் கொஞ்சம் வெயிட்னால மிஸ்டேக்கு தாங்க முடியாது, அதனால மிஸ்டேட காலை நான் தூக்குறேன். இவ்வளவு உட்காரு. சரியா? கேமரா பார்த்து முறை. அதான் கேமரா பார்த்து முறை. இது நீ அந்த திரும்புடா. சத்த வாய மூடு. முறைச்சிட்டியா? அடுத்தது நல்லா இருக்கு. ராமன் ஐடியா இதுல ஓகே, காலை நீட்டி உட்காரு. அவர் விட்டுட்டு போறாரா? ஒரு காலை எந்த சைடு ஒரு காலுக்குள்ள போடு. விடாம கத்துறாராம், போவாத.
சரியா? மூற கத்து மூற. ஒரு மேல பாத்துறா. இப்படி கட்டி இப்படி கை ரெண்டாங்க அப்படி. மூற. அப்படியே குப்புற படுத்து கால தூக்கு. மண்டைய இழுக்கிறாரா கையை வச்சிருக்க. சரியா? நேரா இல்ல நீ இப்படி கொஞ்சம் நேரா வா. இப்படி இப்படி இப்படி. சரியா? கால பின்னி போடு கால. இப்படி வச்சு முடிய தலையை லைட்டா கையை வச்சிருக்க. இல்ல இப்படி மொட்டையை தூக்கிக்க. மண்டகா. சரி மூற. அடுத்த போஸ் ஒரே கட்ட போட்டுருக்காங்க. இருக்கிறதுல வியர்டஸ்ட் போஸ் இதுதான். எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்குது? சரியா? நீ இந்த முட்டுக்கால கட்டி பிடிச்சிட்டு அப்படியா? அடிப்படி ரைட்டா. சரியா? சைட் பை சைட் அந்த இடுப்பு கிட்ட தலையை வை. அப்படியே முறை இது கண்ணாடி எடுத்து. ஓகே गाइस இல்ல கண்ணாடியே போடுறது இல்ல என்னது பார்த்து முறை முடிஞ்சா. ஓகே இப்போ கப்பிள் போசஸ் முடிந்து விட்டது. ஃபேமிலி. அடுத்த ரவுண்ட் ஃபேமிலி போஸ். ஓகே ரவுண்ட் 2 ஃபேமிலி போஸும் ஈஸில இருந்து வியர்ட் ஆனது கஷ்டமானது வரைக்கும் தான் போறோம். டக்கு டக்கு டக்குன்னு முடிக்க வேண்டியதான். சோ ஸ்டார்டிங் வந்து 3 பேர் 2 விரல்ல வச்சு ஒரு ஸ்டார் ஃபார்ம் பண்ணனும். இப்படி இப்படி மட்டும் பண்றேன். நல்லா வெடி இந்த கையால ஒட்டிக்க கையில ஒட்டிக்க. ரைட்டா ஏறு. அவன் நல்லா அப்படியே விரல் எல்லாம் விரிச்சுங்க. இது என்ன தெய்வ திருமால் விக்ரம்? இப்படி புடினா இப்படி பிடிச்சிருக்க. ஒட்டு. சரியா? நேரா காட்டு. ஸ்டார் நேரா இருக்கணும். அங்க பாரு. நல்லா இன்னும் நேரா இருக்கணும். முன்னுக்கு வரணும். மொர. ஓகே நெக்ஸ்ட் ரஸ்ட். நடுவுல ஒரு ஆள். ஓகே நான் நடுவுல இருக்கேன். இப்ப நம்ம இத ஹார்ட் ஷேப்ல ஓகே நடுவுல முடிய ஏறும் பத்துமா. அதெல்லாம் பத்து. இப்படி ஹார்ட் அப்படி முட்டு கொடு. கீழ புடிச்சுங்க. இல்ல இப்படி. முடிய அமைச்சிருக்கீங்க. நீங்க உள்ள சரியா? ஒரு கால் தூக்கி இருக்கு. அவங்க சிரிச்சாலும் நம்ம முறைப்போம். நம்ம முறைக்கிறோம் ஸ்டைல். ஆறு ஒரு கால் அப்படி போட்டா இது என்னத்தான் இழுத்தாளுங்க. அவங்க நிக்கிற மாதிரி நிக்கணும். சரியா? எக்ஸல். இவரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு அந்த போஸ். இதெல்லாம் யாரும் எடுக்காத ஃபன்னி போஸ். இவர் சொல்றாரு இந்த போஸ் இல்ல நம்ம போட்டோ எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் கீழே படுறா. நாங்க இல்ல நான் கீழே நீதான் கால் தூக்கி வைக்கணும். அதான் மேல சரியா? நான் இருக்கா போஸ். நீ கொடுத்தாரோ ரெடி வாட்ச் பாரு. அடுத்து அதே கால். ஓகே இப்போ அம்மா நிக்கட்டு நம்ம ரெண்டு பேரும் காலை பிடிச்சு தள்ளி விட்டுருவோம். நான் தலையை பிடிச்சிட்டு நிக்கிறேன். ஒரு கால் முட்டி என்ன தூக்கு இந்த சைடு முட்டி. ஒரு முட்டி வர பிரச்சனை. சரியா?
உட்காந்து எந்திரிக்க முடியல. ரிமோட் எடுத்து அடுத்து உட்காந்து இருக்கணும். கொடு. ஐயோ நான் தான் நிக்கிறேன். ஆமா இப்ப நான் படுக்கிறேன், நீ என் மேல ஏறி அவன் ஒரு காலை பறி கொடுத்து. சரி எனக்கு ஏன்னா அதுல படுக்கிற ஆள் தான் கண்ணாடி போட்டு. நல்ல பிஞ்சமா இருக்கு. இப்போ எப்படி படுத்திருக்காரு தலையை பக்கம் வச்சு இருக்க வச்சு இந்த ஒரு கதை ரெண்டு கதை. சரியா? ஆக்ஷன். ஓகே முறை ஜாஸ்தி முடிஞ்சு. இப்ப யாரு? உலகத்தை தோல்வி. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மிஸ்டேக் தான் தூக்கணும். ஆமா எனக்கு புடி. இந்த கை சரி எடுப்போம். மிஸ்டி பார்க்க தான் ஒல்லியா தெரியுது, கொஞ்சம் வெயிட் தான். இப்படி கையை காட்ட அந்த பக்கம் நாங்கள் பார்ப்போம். ஆனா சிரிக்க கூடாது. சரியா? கையை காட்டி போடி. கையை நல்லா காட்டு. ஆக்ஷன். நான் வந்து அந்த இடத்துல ஒரு கை நீட்டு இருக்கு, இவன் கையை நீட்டல, எனக்கு ஏதாவது நீட்டணும், காலை தூக்கி தூக்கி நீட்டு. அதே போஸ் தான். நான் கப்பலுக்கு பண்ணுனா அது போஸ். ஒரு ஆள் வந்து மேல அப்படி இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்னா நான் மேல இருக்கேன். சரியா? முதல் கீழே நான் அதுக்கு மேலே அப்படிதானே இல்லாட்டினா நீ எனக்கு மேலே மேடம் கௌசிக்கு இன்னைக்கு மொச்சை கொட்டை குழம்பு இது கொஞ்சம் புரிஞ்சா இல்லை அதான் தீபாவளி தான். ரெடியா? சரி. ஆக்ஷன். கட். அம்புடுடா. கரெக்டா முடிஞ்சுனா. ஒரு ஸ்டார்ட் ஃபார்ம் பண்ணது நல்லா இருக்கு. ஆமா அது மட்டும் தான். பக்கத்துல குடி. இது வெரி வெரி ஒரு ஷார்ட் vlog தான், ஏன்னா போஸ்ட் பண்ணுறது தானே, அதனால் ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஷார்ட்டான ஒரு vlog தான். நீங்களும் விருப்பம்னா உங்கள் ஃபேமிலியில் பண்ணி பாருங்கள். நெட்டில் போய் வியர்ட் போஸ்டர்ஸ்ன்னு அடிச்சு பாருங்கள். கப்புள் போஸ், 3 people போஸ், 4 people போஸ்ன்னு அடிச்சு பாருங்கள். ரகரகமாக இருக்குது. ஒரு சிலதெல்லாம் எங்கள் வயசை காரணம் காட்டி நான் எடுக்கலை. ஆமாம், ஆளாளுக்கு தோள்பட்டியில் ஏறி ஏறி நிற்கிறாங்க. அதெல்லாம் நடக்கிற காரியமா? படி ஏறவே மூச்சு வாங்குது, தோள்பட்டை ஏறணுமா? ஏதோ எங்களுக்கு முடிஞ்சதில் நாங்கள் பண்ணா இருந்தது எங்களுக்கு. ஆனால் நாங்கள் சிம்பிள்னு நினச்சி எடுக்கிற எல்லாமே மூச்சு தள்ளுறது, நாக்கு தள்ளுற பிரச்சனையாக இருக்குது. நானும் குப்புற படுக்கிறது ஈஸி தானே அப்படின்னு படுத்து விட்டேன். ஏறி நங்கு நகடி பிரித்து அதை சாணியை பிரிக்கிட்டாங்க சார். முடியாது. ஆமாம், உங்களை நாளைக்கு வேற ஒரு நல்ல vlog-ஓட வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். Bye.